இனிமேல் இந்த கடன்லேருந்து என்னால் மீண்டு வரவே முடியாது. வாழ்க்கையே முடிஞ்சிச்சு மச்சான். அவ்வளோதான். டேய், கடவுள் நல்லவங்கள சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான்னு நம்ம தலைவரே சொல்லியிருக்காரா. என்னதான் கைவிட்டானு மச்சான். டேய், நீ வேணா பாரு, உன் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழியில் தீர்வு கிடைக்கும். ம். ஹலோ. ஹலோ, சதீஷ் சாரா? ஆமாம். சார், நான் தான் கல்யாண சுந்தரம். கல்யாண சுந்தரமா? ஏய், ம். யாரு? என்ன சார், என்ன தெரிலையா? 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பக்கத்தில் வாடகைக்கு குடியிருந்தேன்ல சார். அப்போ கூட என் பிஸ்னஸில் கடன் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி எனக்கு 50,000 கடன் வாங்கி கொடுத்தீங்க. வீடு காலி பண்ணும்போது கூட நீங்கள் பண்ண ஹெல்ப்பை என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார்னு சொல்லிட்டு வந்தேனே சார். உங்களால் தான் சார் நான் சொன்னேன் பாத்தியா, கடவுள் ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாருன்னு. சரியான நேரத்தில் அவர் உனக்கு கால் பண்ணிட்டு இருப்பார். யோசிக்காமல் மனசை விட்டு சொல்லிடுறா உன் பிரச்சனை அவர்கிட்ட. ஹலோ சார், லைனில் இருக்கீங்களா? சார் லைனில் தான் இருக்கேன். சரி சார். சார், என்ன விஷயமா இப்போ கால் பண்ணீங்க? இல்லை சார், என் பிஸ்னஸ் இப்போ திரும்பவும் லாஸ் ஆயிடுச்சு. ஏற்கனவே 50,000 தேவைப்பட்ட மாதிரி இப்போ ஒரு 2 லட்ச ரூபா எனக்கு தேவைப்படுது. பண தேவைன்ன உடனேயுமே எனக்கு முதல்ல நீங்கள் தான் சார் ஞாபகத்துக்கே வந்தீங்க.